السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. بارك الله فيكم. الله تعالى தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. சஹீஹுல் புகாரியில் இருந்து கிதாப் ரிகாக் என்ற பாட புத்தகத்தில் 22வது வகுப்பில் நாம் இருக்கின்றோம். பதினோராவது பாடத்தை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். 11வது பாடம் பாபு கௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்று, ஹாதல் மால், இந்த செல்வம், ஹதிரத்துன், பசுமையானது, ஹில்வத்துன், இனிமையானது, ஹாதல் மால், இந்த செல்வம், பொருளாதாரம், செல்வம், ஹதிரத்துன், பசுமையானது, ஹுல்வத்துன், இனிமையானது. وقال الله تعالى, அல்லாஹு தஆலா கூறுகிறான், زُيِّنَ لِلنَّاسِ, மக்களுக்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளது, ஹுப்பு ஷஹவாதி மினன் நிசா, பெண்கள் மீது ஆசை கொள்வதின் நேசம் அவர்களுக்கு அழகாக ஆக்கப்பட்டுள்ளது. வல்பனீன், ஆண் பிள்ளைகள் மீது உண்டான நேசம் அவர்களுக்கு அழகாக ஆக்கப்பட்டுள்ளது. வல்கனாதீரில் முகந்தரதி மினல் ذஹபி வல்ஃபித்தா, தங்கம், வெள்ளி, குவியல்கள், சேகரிக்கப்பட்ட குவியல்கள் மக்களுக்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. வல் கைலில் முசவ்வம, அடையாளம் விடப்பட்டுள்ள குதிரைகள் அழகாக ஆக்கப்பட்டுள்ளது, அலங்கரிக்கப்பட்டுள்ளது. வல் அன்ஆம், மேலும் கால்நடைகள், ஆடு, மாடு, ஒட்டகம், இவைகள். வல் ஹர்த், விவசாயம் செய்வதற்கான இடம், இவைகள் எல்லாம் மனிதர்களுக்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ذَلِكَ, இவைகள் அனைத்தும் மதாஉல் ஹயாத்தித் துன்யா, இவ்வுலக வாழ்க்கையின் இன்பங்களாகும். அற்பமான பொருள்கள், இன்பங்கள் என்ற அர்த்தமாகும். சூரா ஆல இம்ரானில் இடம்பெறக்கூடிய வசனம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த வசனம் தொடர்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். சூரா ஆல இம்ரான் 14வது வசனமாகும். இந்த வசனத்தை அடிக்கடி நினைவுபடுத்தி பாருங்கள், படித்து பாருங்கள். قال உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, இன்னா, நிச்சயமாக நாங்கள், லா நஸ்ததீஉ இல்லா அன் நஃப்ரஹ பிமா ஸய்யன்தஹு, எவற்றையெல்லாம் நீ அலங்கரித்து உள்ளாயோ அவற்றை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைவதை தவிர வேறு எதுவும் எங்களால் முடியாது. அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, இன்னி, நிச்சயமாக நான், அஸ்அலுக, உன்னிடம் கேட்கிறேன், அன் உன்ஃபிகஹு ஃபி ஹக்கிஹ், அந்த செல்வத்தை முறையாக செலவு செய்வதை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்பதாக அல்லாஹ்விடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க. இப்ப இந்த பிரார்த்தனையிலிருந்து, இந்த வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், அல்லாஹ் அலங்கரித்து இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை வைத்து நாம்
ஆகுமான வழிகளில், நல்வழிகளில், நல்ல முறையில் மகிழ்ச்சியாக அதை எடுத்துக்கொள்வது மலிப்பிற்குரியது கிடையாது. மகிழ்ச்சியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்தில் செலவு செய்யக்கூடிய நிலையில் முறையாக செலவு செய்ய வேண்டும். ஆடம்பரம், வீண் விரயம், பகட்டுக்காக, இந்த மாதிரியான பேருக்காக, புகழுக்காக இவ்வாறான நிலைகள் இருக்கக்கூடாது. அதே போல மனைவி, ஹலாலான மனைவியை கொண்டு, அல்லாஹ் ஆகமாக்கிய மனைவியை கொண்டு சந்தோஷம் அடைவது அது ஆகுமான புகழுக்குரிய ஒரு விஷயமாகும். அதே போல ஆண் பிள்ளைகள், அந்த ஆண் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பது, நல்ல முறையில் அவர்களை பயன்படுத்துவது, அவர்கள் சிறந்து விளங்கி வருவதை பார்த்து சந்தோஷம் அடைவது, இது நல்ல காரியம். ஆனா அந்த பிள்ளைகளை வீணாக்கி விடக்கூடாது. அதே போல தங்கம், வெள்ளி, இது மனிதனுக்கு ஆசை உண்டு. ஆனால் இந்த ஆசையால் அவன் அழிந்து விடக்கூடாது என்பதை கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல ஹைலில் முசவ்வம, அடையாளம் இடப்பட்டுள்ள குதிரைகள் என்பது அக்காலத்தில் மிகவும், இப்பவும் சரி, உயர்ந்த செல்வந்தர்கள் உயர் ரக குதிரைகளை வைத்து பெருமை அடித்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் காரு, வாகனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மனிதனுக்கு வாகனம் பைக்காக இருந்தால் விலை உயர்ந்த பைக்கை வைத்து அதை பெருமை அடிப்பது இளைஞர்களுக்கு ஆசையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல வகை வகையான கார்களை வாங்கி ஓட்டணும் என்ற ஆசை, இன்னும் சொல்ல போனால் பேராசை, நல்ல முறையில் சம்பாதிக்கக்கூடிய மனிதனுக்கு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதில் பகட்டு, வீண்வரையும், அல்லாஹ்வை மறந்த நிலை, இந்த மாதிரியான நிலை வந்துவிடக்கூடாது. 6441வது செய்தியாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அழகான ஒரு ஹதீத், மிக தேவையான ஒரு ஹதீத். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஹத்தஸனா அலி இப்னு அப்துல்லாஹ், எங்களுக்கு அலி இப்னு அப்துல்லாஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவித்தார்கள். அலி இப்னு அப்துல்லாஹ் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஹத்தஸனா சுஃபியான், எங்களுக்கு சுஃபியான் கூறினார்கள். சுஃபியான் கூறுகிறார்கள், சமீஅத்து ஸுஹ்ரிய, ஸுஹ்ரி ரஹிமஹுல்லா அவர்களிடமிருந்து நான் கேட்டேன். யகூல், ஸுஹ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், அக்பரனி உர்வத்து வ சயீத் இப்னு முஸையப், ரெண்டு பேரும் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிவித்துள்ளார்கள். யாரிடமிருந்து? அன் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து இந்த செய்தியை உர்வா, சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுமுல்லாஹ் இருவரும் என்ன செஞ்சிருக்காங்க, கேட்டு அறிவித்திருக்கிறாங்க ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கால் கூறுகிறார்கள், சஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன். ஃபஅஅதானி, எனக்கு அவர்கள் கொடுத்தார்கள். ثم سألته, பிறகு மீண்டும் அவர்களிடம் நான் கேட்டேன். فأعطاني, எனக்கு அவர்கள் கொடுத்தார்கள். ثم سألته, பிறகு மீண்டும் நான் அவர்களிடம், நபி அவர்களிடம் கேட்டேன். فأعطاني, எனக்கு அவர்கள் கொடுத்தார்கள். ثم قال, பிறகு நபி அவர்கள் கூறினார்கள், هذا المال, இந்த செல்வம். வருபமா கால சுஃபியான், சுஃபியான் அவங்க பின்னால் வரக்கூடிய விதத்துல கூறியதாக கூறுகிறார்கள். காலலி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கூறினார்கள், யா ஹக்கீம், ஹக்கீமே, இன்ன ஹாதல் மால், நிச்சயமாக இந்த செல்வம், ஹதிரத்துன், பசுமையானது. எப்படி பசுமையான பொருட்களை பார்க்க பார்க்க நமக்கு ஆசை வருகிறதோ, கண்களுக்கு குளிர்ச்சி ஏற்படுகிறதோ, அது போல செல்வம் ஹதிரத்துன், பசுமையானது, ஹுல்வத்துன், இனிப்பானது, இனிமையானது, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஹுல்வா,
காசு இருக்க இருக்க அப்படியே காசு கையில வர 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 அப்படியே ஒரு இனிமை, ஒரு இன்பம் ஏற்படும். அதை நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கடுத்து வரக்கூடிய விஷயம் தான் மிக முக்கியமானது. ஃபமன் அகதஹு பிதீபி நஃப்ஸின், யார் அந்த செல்வத்தை நல்ல மனதுடன் எடுப்பாரோ. மிக முக்கியமான ஒரு விஷயம், சம்பாதிக்கும் போது நல்ல மனதோட சம்பாதிக்கணும். பூரிக லஹு ஃபீஹி, அதிலே அவருக்கு அருள் வலம் செய்யப்படும். வமன் அகதஹு, யார் அந்த செல்வத்தை பி இஷ்ராஃபி நஃப்ஸின், பெரிய எதிர்பார்ப்புகளுடன், ஆசைகளுடன், யார் அந்த செல்வத்தை எடுப்பாரோ, நப்சினுடைய எதிர்பார்ப்பு, வேண்டும் வேண்டும் என்ற நிலையுடன் யார் அந்த செல்வத்தை எடுப்பாரோ, மன ஆசைகள், லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அதிலே அவருக்கு அருள் வலம் செய்யப்படாது. பேராசை உள்ளவன் அவன் சம்பாதிப்பான், சாப்பிடுவான், வயிறு நிரம்ப மாட்டான் என்பது நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. நல்ல பேராசை ஒருவனுக்கு இருக்குது, நல்லா சம்பாதிச்சு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி கார் வாங்கணும் இந்த மாதிரி கார் வாங்கணும், இந்த மாதிரி ஐபோன் வாங்கணும் அது வாங்கணும், நான் இந்த மாதிரி வீடு கட்டணும், அந்த மாதிரி வரணும் என்ற பேராசை, மக்களுக்கு மத்தியில நான் பெரிய மனிதனாக காட்டிக்கொள்ளணும் என்ற இந்த மாதிரியான எண்ணங்கள் ஒரு இடத்துல இருக்கிறது. அந்த மாதிரி எண்ணத்துல அவன் பொருளை எடுக்கிறான், செல்வத்தை எடுக்கிறான் என்று சொன்னால் அதுல பரக்கத்து இருக்காது. அழகாக சொல்கிறார் நபி அவர்கள், வகான கல்லதி யக்குலு, அவன் சாப்பிடுவான், வலா யஷ்பஉ, வயிறு நிரம்பாதவனை போன்றே இருப்பான். உண்மையிலேயே நபி அவர்கள் கூற்று ஒப்பிட்டு பாருங்க. பேராசை, பெரிய எதிர்பார்ப்புடன் ஒருவன் சம்பாதிக்கின்றான், செல்வத்தை எடுக்கிறான் என்று சொன்னால், அது வாங்கணும் இது வாங்கணும் என்ற சிந்தனையிலேயே அதை வாங்குவான், அந்த காரை வாங்குவான், லோன் எடுப்பான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஅமா, நிறைய செல்வம், சம்பாத்தியம், அந்த சேலரி அவனுக்கு போதாதாகவே இருக்கும். என்ன ஆசை இருக்கு, போன வகுப்புல படிச்சது போல நல்ல சேலரி கிடைக்கும், நல்ல சேலரி, ஆனா ஆசை வரும், இன்னும் அதிகம் வாங்கினா நல்லா இருக்குமே, இன்னும் அதிகம் வாங்கினா நல்லா இருக்குமே. சுப்ஹானல்லாஹ், மண்ணுதான் அவனுடைய கண்ணை நிரப்பும் என்று போன வகுப்பில் நடைபெற்ற ஹதீதுகள் நாம் பார்த்தோம். அல்லாஹ் பாதுகாப்பான. நபி அவர்கள் கூறுகிறார்கள், மேலே இருக்கக்கூடிய கை, அதாவது கொடுக்கும் கரம், ஹைருன், மிகச் சிறந்தது, மினல் எதி சுஃப்லா, கீழே இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய கரத்தை விட என்று நபி அவர்கள் கூறினார்கள். இன்னொரு அறிவிப்பில், சஹீஹ் புகாரில வரக்கூடிய மற்றொரு அறிவிப்பில் இடம்பெறக்கூடிய கூடுதலான தகவல், நபி அவர்கள் இப்படி சொன்ன உடனேயே இந்த ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஃபகுல்து, நான் கூறினேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, வல்லதி பஅஸக பில் ஹக், சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பி வைத்தவன் மீது நான் சத்தியம் செய்கிறேன், உண்மையை கொண்டு உங்களை அனுப்பி வைத்தவன் மீது நான் சத்தியம் செய்கிறேன், லா அஸ்ரஉ அஹதன் பஅதக ஷைஆ, எந்த ஒன்றையும் உங்களுக்கு பிறகு யார்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், கேட்காத தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். அது வேணும் எனக்கு, நான் உங்க ஊருக்கு வந்தா எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு வைக்கணும், நான் வந்தா இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. லா அஸ்ரஉ அஹதன் பஅதக ஷைஆ, உங்களுக்கு பிறகு யாரிடத்திலும் எதையும் நான் கேட்க மாட்டேன். ஹத்த உஃபாரிக துன்யா, இந்த உலகத்தை விட்டு நான் பிரியும் வரை என்று ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார். இந்த சஹாபினுடைய உறுதிப்பாட்டை பாருங்கள். அதுக்கு பிறகு அவர்களுக்கு வந்த எந்த ஒரு கொடையும் அவர்கள் வாங்கவில்லை. பாருங்க, ஃபகான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நபி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளராக இருந்தார்கள். அப்போது ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வத்தை கொடுப்பதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்த போது, யதுஉ ஹக்கீமன் இலல் அத்தா, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருள செல்வத்தை கொடுப்பதற்காக வேண்டி அழைத்த போது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அந்த செல்வத்தை பெற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்.
பிறகு இன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் தஆஹு லியுஅதியஹு, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த செல்வத்தை கொடுப்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்த போது ஃபஅபா அன் யக்பல மின்ஹு ஷைஆ, எந்த ஒன்றையும் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள அவர்கள் மறுத்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். فقال عمر, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இன்னி உஷ்ஹிதுக்கும் யா மஅஷரல் முஸ்லிமீன் அலா ஹக்கீம், இந்த ஹக்கீமின் மீது முஸ்லிம் மக்களே உங்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன். இன்னி அஅரிது அலைஹி ஹக்கஹு மின் ஹாதல் ஃபை, இந்த இந்த பொருளிலிருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த கனிமத்தாக, இந்த செல்வத்திலிருந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன், எடுத்து காட்டுகிறேன், எடுத்து கொடுக்கிறேன். ஆனால் அதை எடுத்துக்கொள்ள பெற்றுக்கொள்ள அவர் மறுக்கிறார். இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள், அவருக்கான பங்கை நான் கொடுக்கிறேன், ஆனால் அந்த பங்கு வேண்டாம் என்று அவர் மறுக்கிறார் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார். பலம் யஸ்ரா ஹக்கீமுன், ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் أحدا من الناس بعد رسول الله صلى الله عليه وسلم حتى توفي, மரணிக்கின்ற வரைக்கும் நபியவர்களுக்கு பிறகு மக்களில் எந்த ஒருவரிடமும் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையேந்தவில்லை, கேட்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் நிறைய பாடங்களை நமக்கு கற்றுத்தரும். அதில் முதலாவது, ஒரு தலைவரிடத்தில், ஒரு இமாமிடத்தில் நாம் கேட்பது, நம்முடைய தேவையை கேட்பது, அது குறைவானது அல்ல, பழிப்பிற்குரிய காரியம் கிடையாது. ஒரு கம்பெனில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த முதலாளிட்ட, உங்க மேனேஜர்கிட்ட நீங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி எனக்கு தேவைகள் இருக்கு, நீங்க பண்ணித்தாங்க என்று கேட்பதில் அது பழிப்புக்குரியது கிடையாது. ஒரு ஏழையாக உள்ளவங்க, ஒரு ஊர்ல ஏழையாக உள்ளவங்க அந்த ஊரினுடைய தலைவர்கிட்ட போய் எனக்கு இன்னும் உதவிகள் தேவைப்படுது, நீங்க கொடுங்க என்று கேட்பது தவறு கிடையாது. இரண்டாவது, ஒரு யாசகம் கேட்பவர் வலிந்து கேட்கிறார் என்று சொன்னால், ரொம்ப கேட்டு வரும்போது நான் உங்களுக்கு இப்போது கொடுக்க முடியாது என்று மறுப்பது குற்றமாக ஆகாது. நம்ம கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம், ஆனா திரும்ப திரும்ப வந்து கேட்கிறாங்க, நம்மளால ஒரு கட்டத்துல உங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுதுன்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு இப்ப தரல என்று சொல்லி அவங்களுக்கு உபதேசம் செய்வது, நீங்க இந்த மாதிரி கேட்காம இருங்க, பேராசை கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது என்று உபதேசம் செய்வது, அதனால் குற்றம் கிடையாது. ஏன்னா சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கேட்டு கேட்டு ஆடம்பர செலவு செய்வதே அவங்களுக்கு விருப்பமா இருக்கும். பிள்ளையை என்ன செய்யணும், ஆடம்பரமா படிக்க வைக்கிறதுக்கு மற்ற மக்கள்கிட்ட போய் காசு கேட்பாங்க. எளிமையா ஒரு படிக்க வைக்கலாமே, அவங்களுடைய வருமானத்துக்கு தகுந்தாற் போல் செலவினங்கள் ஆக்கி கொள்ளலாமே. அப்படி செய்யாம என்ன செய்வாங்கண்டா, போய் மற்றவங்கள்ட்ட போய் கையேந்துறது. மகனை படிக்க வைக்கணும், காசு தாங்க. மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், காசு தாங்க. நாங்க கொஞ்சம் கொஞ்சம் குடும்ப கஷ்டமா இருக்குது, காசு தாங்கன்னு கேட்டு அந்த காசை வாங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா வீட்டுல ஏசி ஃப்ரிட்ஜ் வாங்கி மாட்டிட்டு இருப்பாங்க. ஓசில காசை வாங்கி இங்கிட்ட போய் ஏசி வாங்கி, அல்லது கழுத்துல செயின்களை வாங்கி, அல்லது வேற கல்யாணம் இது போன்ற சமயங்களில் நல்லா கூட விலைக்கான ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான சூழல் ரொம்ப அத்தியாவசியமான தேவைகளுக்கு அவங்க கேட்காம ஆடம்பர செலவுகளுக்காக கேட்டு வர்றாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது, நாம அவங்களுக்கு கொடுக்காம அட்வைஸ் பண்ணுவது, நீங்க இப்படிலாம் கேட்காம நீங்க இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அட்வைஸ் செய்வது, உபதேசம் செய்வது குற்றமில்லை, நபி அவர்கள் செய்ததை போல. அடுத்து, அன்னர் இன்சான், ஒரு மனிதன் தேவை ஏற்படும் போதுதான் கேட்பான், தேவையில்லாம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப இக்கட்டான தேவை இல்லாம கேட்பது கூடாது. அது உணவாக இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, நாம என்ன நான் விருப்பப்பட்ட மாதிரி எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் என்ற நிலைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, டிமாண்டிங்கா வைக்கக்கூடாது, எதிர்பார்ப்புகள் வைக்கக்கூடாது.
எது நமக்கு கிடைக்குதோ அதை சாப்பிட்டு செல்லும் பழக்கம் இருக்க வேண்டும். அதே போல காசு வாங்குவதாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் ரொம்ப இக்கட்டான தேவையாக இருந்தா மட்டும் எனக்கு இந்த தேவை இருக்குது, நீங்க தாங்கல அப்படின்னு கேட்கலாம். அது இல்லாம சும்மா ஆடம்பர செலவுகளுக்காக கேட்பது நல்லதல்ல, அப்படி கேட்கக்கூடாது. அடுத்து நல்ல மனதுடன் எடுத்துக்கொள்வது. ஒருத்தவங்க உதவி உதவி பண்றாங்க, பேராசை இல்ல, ஒருத்தவங்க ஒரு பணம் தர்றாங்க, ஒரு அன்பளிப்பு தர்றாங்க, அதுல நல்ல மனதோட நம்ம எடுத்துக்கொள்வது, அது அதனால பற்றற்ற தன்மையின் கூலி நமக்கு கிடைக்கிறது. அந்த செல்வத்தில் பறக்கத்தும் இருக்கு. சம்பாதிப்பதிலும் அப்படித்தான். நம்ம சம்பாதிக்கும் போது அதுல பேராசை என்ன வரக்கூடாது. இப்ப இவ்வளவு தீனார் வாங்குறாமா, நம்ம கூட ஒர்க் பண்ணக்கூடியவரு, அவரு இன்ன கார்ல லக்ஸரி கார்ல வராரு, நான் அடுத்த சம்பளம் வாங்கி அடுத்த லக்ஸரி கார் வாங்க. என் கூட ஒர்க் பண்ணக்கூடியவரு இன்னென்ன ஐபோன் இன்னென்ன புதிய புதிய மாடல் அப்படியே கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாரா, நான் அடுத்து வாங்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேராசையில சம்பாதிக்கிறாருன்னு சொன்னா அதுல பறக்கத்தே இருக்காது. அந்த சம்பாத்தியத்துல ஒரு 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 சந்தோஷம் இருக்காது. இன்னும் வேணும் இன்னும் வேணும், ஒரு டென்ஷன் இருக்கும். ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகையால உள்ளத்தில் பரந்த விசாலமான நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். பேராசை இருக்கக்கூடாது, பொருளாசை இருக்கக்கூடாது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செல்வத்தை வைத்து போதுமான செலவுகளை செய்துவிட்டு மீதமுள்ள செல்வங்களை நம்ம தேவையான ஒரு சேமிப்பு வைத்துக் கொண்டு மீதமுள்ள செல்வங்களை கொஞ்சம் ஏழைகளுக்கும் தேவையுள்ளவங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய செல்வம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். என் குடும்பத்தாருக்கு, என்னுடைய உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தருகிறானா, நான் கார் வாங்க மாட்டேன், என்னுடைய போதுமான ஒரு கார் வாங்கிக்கிருவேன், போதுமான ஒரு மொபைல் போன் அல்ஹம்துலில்லாஹ், போதுமான தங்குறதுக்கான ஒரு வீடு அல்ஹம்துலில்லாஹ். மீதமுள்ள பணங்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் மதரசா கட்டுவதற்கும் காலேஜ் இஸ்லாமிய கல்வியுடன் கூடிய ஒரு காலேஜ் கட்டுவதற்கும் பயனாக இருக்கும் என்ற நல்ல எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த வருங்கால பயனாளர்களே, மாணவர்களே, நீங்களாம் இன்னைக்கே இந்த ஹதீஸ அப்படியே மனதில் ஆணித்தரமாக பதிய வைத்துக் கொள்ளும். அடுத்து ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொண்டோம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு தன்மானம் கொண்ட ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். நபி அவர்களும் சொன்ன அந்த வார்த்தையை கடைசி வரைக்கும் பேணி பாதுகாத்த மனிதராக இருக்கிறார்கள். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கெல்லாம் ரோல் மாடல், முன்மாதிரியான ஒரு மனிதர். அடுத்து இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம், பேராசை, பொருளாசை, இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, அது பழிப்பிற்குரிய செயல், அது புகழுக்குரிய செயல் அல்ல. அந்த செயல் யார்கிட்ட வருதோ, பேராசை, அது வேணும் இது வேணும் என்ற நிலை யார்கிட்ட வருதோ, அவர் அதனால நிம்மதியான வாழ்க்கையை இழப்பார். ஒரு நிம்மதி இருக்காது. நல்ல சம்பளம் இருக்கும், சேலரி நல்ல சேலரி, நிம்மதி இருக்காது. ஆனா குறைந்த சேலரியா இருந்தாலும் உலக பேராசை இல்லை என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், போதுமென்ற மனநிலையுடன் வாழும் போது நிம்மதி அல்லாஹ் கொடுப்பார். குறைவான சம்பாத்தியத்தில் நிறைவான அருள்வளத்தை அல்லாஹ் கொடுப்பார். அடுத்ததா இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய செய்தி, அத்தர்ஹீப் ஃபில் இஸ்திஃபாஃபி அனி சுஆலி வல் கனாஅ வர்ரிதா பில் கலீல். பிறட்ட கேட்காமல் தன்னை தடுத்துக் கொள்வது ஆர்வமூட்டப்படுகிறது. சும்மா சும்மா மற்றவங்கிட்ட போய் அது செலவு இருக்குது தாங்க, அது தாங்க, அது கொஞ்சம் தாங்கல, தாங்கல என்று கேட்காமல் இருப்பது இந்த ஹதீஸ் மூலமாக ஆர்வமூட்டப்படுகிறது. குறைந்த பொருளாதாரத்தை வைத்து பொருந்திக் கொண்டு போதுமென்ற மனநிலையுடன் வாழ பழகி கொள்ள வேண்டும் என்ற செய்தி இந்த ஹதீஸின் மூலமாக ஆர்வப்படுத்தப்படுகிறது. கடைசியாக, கொடுக்கும் கரம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கரத்தை விட அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தது என்ற தகவலை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். மிக அற்புதமான ஒரு செய்தி. தமிழில் எடுத்து படித்து பாருங்கள், ஆங்கிலத்திலும் எடுத்து படித்து பாருங்கள். சஹீஹ் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்திதான். 6441வது செய்தி. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிற்கு நாம் செல்லலாம். தமிழ் தெரிந்தவங்க முதல்ல இதை படிச்சு காட்டுங்க. அதனால இந்த
வசனங்கள் சொல்லக்கூடிய செய்தி ஏனைய மக்களுக்கு தெரிய வரும். முதல்ல அவங்க படிச்சு காட்டுங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். யாரு முதல்ல வர்றீங்க? السلام عليكم ورحمة الله وبركاته. اسمعي. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. நல்லா இருக்கீங்களா அத்தா? الحمد لله நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் அத்தா. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் அஹ்ஸன் அல்லாஹ் இலைக்கும். யஸ்ஸர் அல்லாஹ் உமூரக்கும். ஓதி காட்டுங்க அத்தா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. யூதர்கள் மூசா நபியின் மீது கூறிய அவதூறு. يا أيها الذين آمنوا நம்பிக்கையாளர்களே لا تكونوا كالذين آذوا موسى மூசாவிற்கு தொந்தரவு தந்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். فبرأه الله مما قالوا அவர்கள் கூறியதிலிருந்து அல்லாஹ் அவரை நிரபராதியாக்கினான். وَكَانَ عِندَ اللَّهِ وَجِيهًا அவர்கள் அல்லாஹ்விடம் மிக மதிப்பிற்குரியவராக இருந்தார். நாம் பிறரால் துன்புறுத்தப்படும் போது நம்மை விட துன்புறுத்தப்பட்டவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். தக்குவாவுடன் நடக்குமாறும் உண்மை பேசுமாறும் முஃமின்களுக்கு இடப்படும் கட்டளை. يا أيها الذين آمنوا நம்பிக்கையாளர்களே இத்தகுல்லாஹ அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா இன்னும் நேர்மையான பேச்சை பேசுங்கள். யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் அல்லாஹ் உங்கள் அமல்களை உங்களுக்கு சீர்படுத்துவான். وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ இன்னும் உங்களுக்கு உங்கள் பாவங்களை மன்னிப்பான். وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ அல்லாஹ் அவனது தூதருக்கும் யார் கீழ்ப்படிவாரோ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا திட்டமாக அவர்கள் மகத்தான வெற்றியடைந்து விட்டார். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் அத்தா. وجزاكم الله خيرا وبارك الله فيكم. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அடுத்தமா السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நல்லா இருக்கீங்களா அத்தா? الحمد لله سلام عليكم. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அத்தா. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஓதுங்கம்மா. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها யூதர்கள் மூசா நபியின் மீது கூறிய அவதூறு. يا أيها الذين آمنوا நம்பிக்கையாளர்களே لا تكونوا كالذين آذوا موسى மூசாவிற்கு தொந்தரவு தந்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். فبرأه الله مما قالوا அவர்கள் கூறியதிலிருந்து அல்லாஹ் அவரை நிரபராதியாக்கினான். وَكَانَ عِندَ اللَّهِ وَجِيهًا அவர் அல்லாஹ்விடம் மிக மதிப்பிற்குரியவராக இருந்தார். நாம் பிறரால் துன்புறுத்தப்படும் போது நம்மை விட துன்புறுத்தப்பட்டவர்களை நினைத்து நினைத்து பார்க்க வேண்டும்.
தக்குவாவுடன் நடக்குமாறும் உண்மை பேசுமாறும் முஃமின்களுக்கு இடப்படும் கட்டளை. யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, இன்னும் நேர்மையான பேச்சை பேசுங்கள். யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், அல்லாஹ் உங்கள் அமல்களை உங்களுக்கு சீர்படுத்துவான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், இன்னும் உங்களுக்கு உங்கள் பாவங்களை மன்னிப்பான். வமை யுத்திஇல்லாஹ வரசூலஹ், அல்லாஹ்விற்கும் அவனது தூதருக்கும் யார் கீழ்ப்படிவாரோ, ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, திட்டமாக அவர் மகத்தான வெற்றியடைந்து விட்டார். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹ் ஃபீக். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். தம்பி இருக்காங்களா? السلام عليكم ورحمة الله وبركاته أستاذ. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். நல்லா இருக்கீங்களா அத்தா? الحمد لله أستاذ. நீங்க எப்படி சரி? அல்ஹம்துலில்லாஹ். தமிழோட வாசிக்கிறீங்களா இல்ல வசனங்கள் மட்டும் இல்ல வாசிக்கிறீங்களா? أستاذ. அரபிக் மட்டும். ம். أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا لا تكونوا كالذين أو يا لا أيها الذين آمنوا لا تكونوا كالذين أذوا موسى آذوا موسى. فبرأه الله مما قالوا وكان عند الله وجيها. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். جزاك الله خير. அடுத்துமா அடுத்து யார் அஸ்ஸலாமு தவறு? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தீர் நல்லா இருக்கீங்களாமா? அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அரபிக் மட்டும் படிக்கிறேன் சார். தப்சீலா. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا لا تكونوا كالذين آذوا موسى فبرأه الله مما قالوا وكان عند الله وجيها. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹ் جزاك الله ஃபீக்கும். خير. அடுத்துமா அடுத்து யார்? அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா அத்தா? நல்லா இருக்கேன் உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். உஸ்தாது கொஞ்சம் வந்து அல்ஹம்துலில்லாஹ். கேட்டாங்க ஆஹா. காணோம் ஷேக் ரொம்ப நாளா அப்படி. இல்ல பாரக்கல்லாஹ் கொஞ்சம் பர்சனலா பிஸி ஆயிட்டேன் சார். அதான் வேற ஒண்ணும் இல்லை சார். துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். வலக்கும் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். போதுங்க அத்தா. யூதர்கள் மூசா நபியின் மீது கூறிய அவதூறு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, லா தகூனு கல்லதீன ஆதவ் மூசா, மூசாவிற்கு தொந்தரவு தந்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். فبرأه الله مما قالوا, அவர்கள் கூறியதிலிருந்து அல்லாஹ் அவரை நிரபராதியாக்கினான். وكان عند الله وجيها,
அவர் அல்லாஹ்விடம் மிக மதிப்பிற்குரியவராக இருந்தார். நாம் பிறரால் துன்புறுத்தப்படும் போது நம்மை விட துன்புறுத்தப்பட்டவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். தக்வாவுடன் நடக்குமாறும் உம்மை பேசுமாறும் முஃமின்களுக்கு இடப்படும் கட்டளை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, இன்னும் நேர்மையான பேச்சை பேசுங்கள். யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், அல்லாஹ் உங்கள் அமல்களை உங்களுக்கு சீர்படுத்துவான். வயஃபிர் லக்கும் ذுனூபக்கும், இன்னும் உங்களுக்கு உங்கள் பாவங்களை மன்னிப்பான். வமன் யுத்இல்லாஹ வரசூலஹ், அல்லாஹ்விற்கும் அவனது தூதருக்கும் யார் கீழ்ப்பணிவாரோ, ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா, திட்டமாக அவர் மகத்தான வெற்றியாக வெற்றியடைந்து ஜஸா விட்டார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும் உஸ்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தமா அடுத்து யார்கிட்ட இருக்கிறீங்க? பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஜுனைத் ஓதுங்கத்தா. ஹலோ ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் கேக்குதா டாக்டர்? வரஹ்மத்துல்லாஹ். கேக்குதுமா? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم والعنهم لعنا كبيرا يا أيها الذين آمنوا لا تكونوا كالذين آذوا موسى فبرأه الله مما قالوا وكان عند الله وجيها يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ومن يطع الله الله இல்லாம மெல்லினமா சொல்லுங்கத்தா. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ஜஸாக்கல்லாஹ் خيرا كثيرا பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். وجزاك الله خير. السلام عليكم. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாத் ஓதி காட்டுறீங்களா? பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். தூதர்கள் மூசா நபியின் மீது கூறிய அவதூறு. அலைஹிஸ்ஸலாம். أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا, நம்பிக்கையாளர்களே, لا تكونوا كالذين آذوا موسى, மூசாவிற்கு அலைஹிஸ்ஸலாம் தொந்தரவு அலைஹிஸ்ஸலாம். தந்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். فبرأه الله مما قالوا, அவர்கள் கூறியதிலிருந்து அல்லாஹ் அவரை நிரபராதியாக்கினான். அலைஹிஸ்ஸலாம். وكان عند الله وجيها, அவர் அல்லாஹ்விடம் மிக மதிப்பிற்குரியவராக இருந்தார். அலைஹிஸ்ஸலாம். நாம் பிறரால் துன்புறுத்தப்படும் போது நம்மை விட துன்புறுத்தப்பட்டவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். தக்வாவுடன் நடக்குமாறும் உண்மை பேசுமாறும் முஃமின்களுக்கு இடப்படும் கட்டளை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, இன்னும் நேர்மையான பேச்சை பேசுங்கள்.
يصلح لكم أعمالكم அல்லாஹ் உங்கள் அமல்களை உங்களுக்கு சீர்படுத்துவான். ويغفر لكم ذنوبكم இன்னும் உங்களுக்கு உங்கள் பாவங்களை மன்னிப்பான். ومن يطع الله ورسوله அல்லாஹ்விற்கும் அவனது தூதருக்கும் யார் கீழ்ப்படிவாரோ فقد فاز فوزا عظيما திட்டமாக அவர் மகத்தான வெற்றியடைந்து விட்டார். جزاكم الله خيرا كثيرا. بارك الله فيكم شيخنا. أحسن الله إليكم.